நான் படம் வந்து சும்மா பிளாஸ்டா போகுதுண்ணா அப்படியே அனிருத்லாம் தெறிக்க விட்டுருக்காப்லி. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே, நல்லா இருக்கு. லோகேஷ் கனகர் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. படம் சூப்பர். ஃபாதர் படிப்பு நிறைய உள்ள வச்சிருக்காரு, போய் பாருங்க. சூப்பராக இருக்கு. லோகேஷ் கனகர் ஆக்டிங் சூப்பர், வேற லெவல். டேரக்டர் அசத்திட்டாரு. படம் சூப்பர்ண்ணே, தரமா இருக்கு, பார்க்கலாம். எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். ஆக்ஷன் சொல்லவே வேணும். அது லோகேஷ் கனகரை செதற விட்டாரு. பயங்கரமான வர்த்தான மூவி தலை. ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி திருப்பி ஆரம்பிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். செம்மையா இருக்கு, பார்க்கலாம். கல்வியவே வன்முறையை பண்ணி தான் நம்ம வாங்க வேண்டிய நிலைமை இருக்கு அப்படின்றத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அருண் மாதேஸ்வர், லோக்கி, அனிருத் இவங்க 3 பேரோட காம்போக்காக தான் வந்தது. அது 3 பேருமே ஃபில் பண்ணியிருக்காங்க. அனிருத் மாஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது ப்ரோ. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க, படிப்பை பாருங்கன்னு கடைசியில் சொல்கிறாரு. 10க்கு 100 கொடுப்பேன். ஐயோ சந்திராலம் மெச்சிட்டா தெளிவா, ரொம்ப அச்சு நோத்திட்டாங்க தெளிவா. அவங்களோட ஃபீல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனெக்டடாக இருக்கும். நிறைய பேர் லைஃப்பில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. என்னடா அப்படின்னு மாதிரி ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். நம்ம தப்பு செஞ்சால் கேட்கறதுக்கு போலீஸ் இருக்காங்க, போலீஸ் தப்பு செஞ்சால் கேட்க யாருக்குற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கலாம். டிசி அதான் தேவதாஸ் சந்திரா பின்னி படம் எடுத்திருக்காங்க. படத்தில் ஆக்ஷன் இல்லை, ஆக்ஷனில் தான் படமே இருக்குது. அதனால் அதெல்லாம் கேட்க வேணாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பிச்சு படம் எடுத்திருக்காங்க. வெறுவிறுப்பாக இருக்குது, எங்கே போர் அடிக்கல, வெறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டாக போகுது, நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு. இது ஆக்ஷன் ட்ராமா பார்க்குறவங்க இது விருந்து மாதிரி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தேட்டரில் வந்து பாருங்க, அவ்வளோதான் சொல்லணும். படம் நல்லா இருக்கு. நான் படம் வந்து சும்மா பிளாஸ்டா போகுதுண்ணா அப்படியே. படம் வந்து அந்த பீக் மூமெண்ட் தான், அந்த இன்டர்வல் சீன் தான் அந்த பீக் மூமெண்ட்டாக போகுது. அதுதானா கான்செப்ட் வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி தானே. லோக்கி நான் நச்சாலே வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். சும்மா படம் வந்து அப்படி பீக்கில் இருக்கு, பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் லோக்கி அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அனிருத்லாம் தெறிக்க விட்டுருக்காப்லி. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணே, நல்லா இருக்கு. லோகேஷ் கனகர் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. படம் சூப்பர். டேரக்டர் ஃபாதர் படிப்பு நிறைய உள்ள வச்சிருக்காரு, போய் பாருங்க. சூப்பராக இருக்கு. லோகேஷ் கனகர் ஆக்டிங் சூப்பர், வேற லெவல். டேரக்டர் அசத்திட்டாரு. படம் சூப்பர்ண்ணே, தரமாக இருக்குது, பார்க்கலாம். எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். ப்ரோ சந்திரா சூப்பர் கேரக்டர் ப்ரோ. தரமான ஆக்ஷன் ஹீரோயினி. தரமான ஹீரோக்கு ஒரு ஏற்ற ஹீரோயினி மாதிரி செம்மையாக வச்சுருந்தாங்க. தரமான படம். ஆக்ஷன் சொல்லவே வேணும். அது லோகேஷ் கனகரை செதற விட்டார். படம் அவரை பற்றி சொல்லுமா தலை, பயங்கரமாக அவர் ஹீரோ டேரக்டரை விட அடிச்சு தூக்கிட்டார் தலை. அனிருத் பயங்கரமான வர்த்தான மூவி தலை. ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி திருப்பி ஆரம்பிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். செம்மையா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. என்ன படமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் அருண் மாதேஸ்வர் டைரக்ஷன், லோக்கியோட ஆக்டிங், அனிருத்தோட மியூசிக் அப்படின்னும் போது அது அந்த காம்போவே செம காம்போ. அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க 3 பேருமே. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் ஒர்க் பண்ணுது. அந்த போலீஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் சாமானிய மனிதர்களுக்கும் வேலை பார்த்தாங்கன்னா, காவல்துறை சாமானிய மனிதர்களும் காவலாக இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் ஃபேவராக இருக்கிறது பிரேக் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்குது. ஆமாம்மா, எஜுகேஷன் பற்றி எஜுகேஷன் மஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு வன்முறை இங்கே நம்ம நாடுறோமோ அந்த அளவுக்கு கல்வி இங்கே ரொம்ப தேவை அப்படின்றத வந்து இங்கே கல்வியவே வன்முறையை பண்ணி தான் நம்ம வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. அதான் அருண் மாதேஸ்வர் அந்த ரா வந்து எங்கேயுமே மிஸ் ஆகலை. அவருடைய ராவான ஒரு ஆக்ஷன் இருக்கும், அது வந்து பயங்கரமாக இருக்குது இதில். அவர் அதான் நாங்கள் கடைசி வரைக்கும் அது கஸ்தூராஜா தானே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அவர் அந்த மாதிரி இருக்கார், இயல்பான ஒரு கஸ்தூராஜா. அதான் நம்ம இவ்வளோ நாள் மீடியாவில் பார்த்த கஸ்தூராஜா சார் மாதிரி அவர் இல்லை. ரொம்ப கேரக்டரோட ஒண்டி இருக்காரு. படம் முடியும் போது நான் கூகுள் பண்ணி பார்க்குறேன், இது அவர் தானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே பண்ணேன். ஸோ அவ்வளோ இயல்பாக அவர் பண்ணியிருக்காரு. லோகேஷ் தான், அதான் சொல்கிறேனே, லோகேஷ் ஆனால் வந்து ஒரு டிரெக்டராக நல்லா பார்த்துருக்கோம். அவருக்குள்ளே இப்படி ஒரு மறைமுகமான ஒரு ஆக்டர் இருக்காங்க அப்படின்றத இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது. செம்மையாக இருக்குது. அவர் பேரலாக 2த்தையும் பண்ணலாம், ஆக்டிங்குமே டைரக்ஷனுமே. அதான் சொல்கிறேன், அருண் மாதேஸ்வர், லோக்கி, அனிருத் இவங்க 3 பேரோட காம்போக்காக தான் வந்தது. அது 3 பேருமே ஃபில் பண்ணியிருக்காங்க. அனிருத் மாஸ் பண்ணியிருக்காரு. ரிவெஞ்ச் ஆந்தம் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம், அது இதில் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குது. இல்லை படம் முடிஞ்சு இன்னொரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நானும் நல்லா இருக்கும் தான் தோணுது. போர்லாம் அடிக்கல, நல்லா இருக்கு. ஒர்த்து, பயங்கரமான ஒர்த்து. சூப்பராக இருந்தது ப்ரோ. படத்தில் வந்து பிடிச்சிருந்ததுன்னா எல்லாமே பிடிச்சிருந்தது. குறிப்பாக லோகேஷ் சார் ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து இந்த சந்திராவோட ஆக்டிங் செமையாக இருந்தது ப்ரோ. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க, படிப்பை பாருங்கன்னு கடைசியில் சொல்கிறாரு. அனிருத்தா தலை, அனிருத்துக்காக தான் நான் படத்துக்கே வந்தேன் தலை. ஒர்த்தெல்லாம் இல்லை, 10க்கு 100 கொடுப்பேன். டிசி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே சுட்டு தள்ளிடாரு, அப்படி தான் சொல்லணும். டேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐயோ தலைவர் ஹீரோ, அவர் டேரக்டரை நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஹீரோவும் ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் படத்தில் பிஜிஎம் ரொம்ப தெரிய விட்டாங்க. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்கலாம். இல்லை அவர் தான் தலை ஹீரோ, அவர்லேயும் படம் சுத்தமாக இல்லை தலை. அப்படி தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
எங்கே எல்லாருமே இடத்த ஸ்கோர் பண்ண ஒரே ஆளுனா அனிருத் மட்டும் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. கதையாகவும் சரி, நல்ல கதைக்களம், நம்ம கிளைமேக்ஸ் முடிச்சு எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஒருத்தரோட கேரக்டர் அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த ஹீரோயினி அவங்க எப்படி வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, ஏது பண்ணாங்க, எது அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு ஒரு கதையை வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபீலு லாஸ்ட்டில் முடிச்ச கிளைமேக்ஸ் முடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். ஐயோ சந்திராலாம் மெச்சிட்டா தெளிவா, ரொம்ப அச்சு நோத்திட்டாங்க தெளிவா. அவங்களோட ஃபீல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கனெக்டடாகவும் இருக்கும், நிறைய பேர் லைஃப்பில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். இல்லை எங்கேயுமே நான் போர் அடிக்கல, சாங் கொஞ்சம் தான் போர் அடிச்சிருக்கோம், அந்த மாதிரி எங்கேயுமே போர் அடிக்காம நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அப்பா பையன் அப்பா வந்து எப்போவுமே விட்டு கொடுக்கூடாது, பையனும் அப்பா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சிடுறாங்க எல்லாமே. அது இல்லாமல் என்ன போலீஸை வந்து நம்ம தப்பு செஞ்சால் கேட்கறதுக்கு போலீஸ் இருக்காங்க, போலீஸ் தப்பு செஞ்சால் கேட்க யாருக்குற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கலாம். ஒருத்தனை படம் நல்ல படம் போய் பார்க்கலாம். படம் வேறு லெவலில் இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிசி அதான் தேவதாஸ் சந்திரா பின்னி படம் எடுத்திருக்காங்க. அனிருத் தான் தலைவன் விளையாண்டுருக்கான். மனுஷன் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் விளையாண்டுருக்காப்புல, சான்ஸே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு குடும்பத்தை வந்து போலீஸ் சேர்ந்து அழிச்சிட்றாங்க. அந்த பையன் படிப்புக்காக ஒரு பணத்தை சேர்த்து வச்சுருக்காரு, அதுக்கு ஆசைப்பட்டு போலீஸ் வந்து அந்த குடும்பத்தை சிதைச்சிட்றாங்க. நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம போலீஸ்கிட்ட போய் சொல்லுவோம், போலீஸே அந்த பிரச்சனை பண்ணும்பொழுது யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் பொழுது லோகேஷ் கனகராஜ் ஒரு கேங்ஸ்டர் கூட்டமாக இருக்குது. போலீஸுக்கு என்றைக்குமே அவங்களாம் வந்து எதிரிகளாக இருக்காங்க, அவங்க மூலயமா கதை நகருது. ஒரு குழந்தையோட படிப்புக்காக கதை நகருது. அதில் சந்திரா கேரக்டர் உள்ள வந்து சும்மா அப்படியே ஒரு பூ மேலே தென்றல் தடவர மாதிரி ஒரு காதல் போகுது. இல்லை போர்லாம் அடிக்கல ப்ரோ. ஏன் நான் சொல்கிறேன்னா, எந்த இடத்துல லேக் ஆகுதோ அந்த இடத்துல அனிருத் தூக்கி சாப்பிட்றாப்புல, மியூசிக்கை பின்னி படம் எடுத்துறாப்புல, ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், சும்மா நொறுக்கி போடுறாப்புல. அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டி ஆகணும். அதான் ஆக்ஷன்லாம் கேட்கவே தேவையில்ல தலைவா. படத்தில் ஆக்ஷன் இல்லை, ஆக்ஷனில் தான் படமே இருக்குது, அதனால் அதெல்லாம் கேட்க வேணாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பிச்சு படம் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை, வேறு லெவல் பண்ணியிருக்காப்புல. செம்மையாக இருக்குது சார், நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குது சார். படிப்புன்னு என்னதுக்கு அதுக்கு கஷ்டப்படுறாப்புல சார். ஒரு ஸ்லம் ஏரியா ஆகுறாங்க, அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க வந்து படிக்கிறதுக்காக ஒரு பிரச்சனை ஆகுது, அதுதான் நடத்துகிறாப்புல. நல்லா இருக்குது. ஒரு நிறைய படம் ஆக்ட் பண்ண மாதிரி தான், ஹீரோ மாதிரி தான் நடிச்சிக்கிறாப்புல. நிறைய படம் அவர் எடுத்துக்கிறாரு, அவர் படம் ஃபஸ்ட்டு படம் செம்மையாக இருந்தது. ஹீரோனில் வேற எவ்வளோ சார், ஹீரோனில் மஜாவாக இருந்தது. ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான் சார், மூவி ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஆக்ஷன் மூவி பார்க்குறவங்க இந்த படம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சார். ஃபுல் என்ஜாய் சார், ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே சவுண்டு தான், ஃபுல் கிளாப் பண்ணலாம். படம் நல்லா இருக்குண்ணா. லோகேஷ் கனகராஜ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. பெண்கள் கஷ்டப்படுறத அதை வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஹீரோ வந்து அப்பாவும் பையனுக்கும் சண்டை ஆகுது, அதனால் நல்லபடி சொல்கிறாங்கனால குடும்பத்தில் பிரச்சனை ஆகுனால அறுவை எடுத்துடுறாங்க. அதனால் அதே போல் யாரும் வரக்கூடாதுன்ட்டு படி சொல்லி அதை சொல்கிறாங்க இன்ஃபார்மாக. அதை தான் கதை. விறுவிறுப்பாக இருக்குது, எங்கே போர் அடிக்கல, விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டாக போகுது, நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. மியூசிக்கு தான் படம் ஸ்டார்ட்லேருந்து முடிவு வரைக்கும் மியூசிக்கு தான் நல்லா இருக்குது. பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்துச்சு. சந்திரா பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. மியூசிக் தான் அவர் அச்சிக்க முடியுமா, நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணவும் நல்லா இருந்துச்சு. ஃபனாக ஃபுல்லாக பிளட் சீன்ஸு, ஆக்ஷன். இது ஆக்ஷன் ட்ராமா பார்க்குறவங்க இது விருந்து மாதிரி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இல்லை ப்ரோ, சும்மா வைக்கணும்னு இல்லை. இப்போ சில படத்தில் சும்மா இது வைக்கணும் ஹைப் ஏற்ற, ஆனால் இந்த படத்தில் கதையோடு அப்படியே வரும். நல்லா இருந்துச்சு. அதனால் லோகேஷ் தான் இன்னும் நிறைய படத்தில் ஹீரோ எதிர்பார்க்கலாம். அதுதான் அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு மொழி தெரியாமல் தமிழ் அவங்களே டப் பண்ணி நல்லா இருந்துச்சு. போரே இல்லை ப்ரோ, சுத்தமாக சூப்பராக இருந்துச்சு. அனிருத் தான் ப்ரோ மெயின், 80% அனிருத் தான் ப்ரோ. ஓவராலாக கடைசியில் அவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பார், ஆனால் ஒரு ஸ்கூல் பையனுக்கு காசு கொடுத்து படிக்க வைப்பார். அவர் படிச்சிருக்க மாட்டார். அதான் லாஸ்ட்டாக சொல்ல வராங்க, நான் தான் இப்படி ஆகிட்டேன், மற்றவங்களாம் இப்படி கேங்ஸ்டராக இருந்தாலும் மற்றவங்களாம் படித்து இது முன்னேறணும். அவள் தான் ஒருத்தான மூவி தான் ப்ரோ. பிரதர் சூப்பர் பிரதர், ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது பிரதர். படத்தில் எனக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவல், மியூசிக் சூப்பர், செம்ம. லோகி ஒரு ஆக்டராக செம்மையாக பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருந்தது. சந்திரா கிட்ட செம்ம பிரதர், வாமிங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க. இல்லை போர் அடிக்கல, சில இதில் லேக் ஆகுது, அந்த லேக் ஆகிற டயத்தில் நம்மளை தூக்கி உட்கார வச்சிடறாப்புல, செம்மையாக இருந்தது. மியூசிக் சூப்பர், செம்ம. படத்தில் எமோஷனல் நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அது கண்டிப்பாக அது சொல்கிறாங்க, அது மேலோட்டமாக சொல்கிறாங்க, நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்ம ஒர்த்து. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள். ஆக்ஷன் படம் ராவா 18+ விட்டுறாதீங்க, 18+ கிடையாது. ராவா எடுத்ததுனால தான்
அந்த இதுவே கொடுத்துருக்காங்க. கேமராமேன்லாம் பயங்கரமாக பண்ணிக்க ஃபேம் டு ஃபேம். நீங்கள் வந்து நேரில் பாருங்கள், அப்போ தான் தெரியும். டேரக்டர் லோகேஷை டேரக்டராக பார்த்துட்டு இப்போ ஆக்ஷனாக ஆக்டராக பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது படம். நம்ம சாமானிய மக்களை போலீஸ்காரங்க வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும். அவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னா நம்ம தட்டி கேட்க இதாக கதை. மீதி அனிருத்துக்கிட்ட மியூசிக் கேட்க முடியாது ப்ரோ. அனிருத்தோட மியூசிக்கே தனி தான். இல்லை ப்ரோ, போவே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அடுத்து என்ன தான் லாகே கிடையாது. ஒருத்தான படம் தான். தேட்டரில் வந்து பாருங்க, அவ்வளோதான் சொல்லணும். லோகேஷ் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் நீங்கள் படம் போய் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. சொல்கிறாங்க. தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா படம், பார்க்கலாண்ணா. நல்லா விறுவிறுன்னு போச்சு படம், போர் அடிக்கல. நல்லா பண்ணியிருக்காருண்ணா. முதல் தடவை ஆக்டிங் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு எல்லாமே. நல்லா ஓவர் பந்தாலாம் இல்லை, நல்லா இருக்கு. நல்லா ஸ்பீடாக போச்சு படம், உட்காரலாம் படத்தில். மெசேஜ் வந்து படிக்கணுன்ட்டு இருக்காங்க எல்லாம். போலீஸ் வந்து எல்லாரையும் எதிரியாக பார்க்க வேணான்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில், எல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி. நல்லா ஸ்பீடாக போச்சுண்ணா படம். அனிருத் மியூசிக் பக்காவாக இருந்தது. அந்தர் மாசாக இருந்துச்சு அனிருத் மியூசிக். ஒர்த்துண்ணா படம், பார்க்கலாண்ணா, கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா படம் நல்லா இருக்கு. நல்லா அருமையாக இருக்குது. படம் சூப்பர்.